சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன இருந்தாலும் என் மகனோட குழந்தை இல்லையா, எங்க ரத்தம் ஐயா. அப்படிங்கும்போது ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா, அதனால அந்த புள்ள மேல பாசம் எனக்கு ரொம்ப அதிகமாவே இருந்துச்சு. நோட் திஸ் பாயிண்ட் மேடம். அவரோட பேத்தியும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த குழந்தை மேல பாசம் அதிகமா இருந்ததா சொல்றாரு. இதுல இருந்து அந்த குழந்தை மேல தெரிஞ்சதுக்கு அப்புறமோ தெரியாததுக்கு அப்புறமோ பாசத்துல வித்தியாசம் தெரியுது. ப்ளீஸ் நோட் த பாயிண்ட். வக்கீல் வெளுத்து வாங்குறாரு. அந்த குழந்தைக்கு நீங்க என்னமா வேணும்? என் பேரனோட பொண்ணு அது, என் கொள்ளு பேத்தி. நான் அவளுக்கு கொள்ளு பாட்டி. உங்களுக்கு அந்த பொண்ணு உங்க கொள்ளு பேத்தியும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்க மனநிலை எப்படி இருந்தது? ஏன்பா, பேத்தின்னு தெரிய வந்ததுக்கு அப்புறம் பாசம் அதிகமாயிருச்சுன்னு சொன்னா அதுக்கு முன்னாடி பாசம் கம்மியா இருந்துச்சுன்னு அந்த அம்மா கிட்ட சொல்லுவீங்க. நான் எப்பவுமே அவளை என் சொந்த கொள்ளு பேத்தி ஆட்டம் தான் பார்த்தேன். இன்னைக்குன்னு இல்ல, அவளை பார்த்த முதல் நாள்ல இருந்தே இன்னைக்கு வரைக்கும் நான் அப்படித்தான் இருக்கேன். வேற என்ன கேட்கணும் கேளுங்க. யுவர் ஆனர், ரெஸ்பாண்டர் செவ்வந்தியின் ஃபேமிலி மெம்பர் கோர்ட்டை அவமதிக்கும் வகையில் கிண்டல் அடிக்கும் வகையில் பேசுகிறார் என்பதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பூர்ணிமா, பூர்ணிமா, பூர்ணிமா. வணக்கம். உங்க பேர் என்ன? பூர்ணிமா. நீங்க அந்த குழந்தைக்கு என்ன வேணும்? சித்தி முறை வேணும். என் ஹஸ்பண்டோட அண்ணன் பொண்ணு. அந்த பொண்ணு உங்க கணவரோட அண்ணன் பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்க மனநிலை எப்படி இருந்துச்சு? எனக்கு ரொம்ப அப்படியே ஷாக்கா இருந்தது சார். என் ஹஸ்பண்டோட அண்ணன் பாக்குறதுக்கு ரொம்ப நல்லவர் மாதிரியே இருந்தாரு. அவரு இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சிருக்காருன்னு தெரிஞ்சோன்னு கொஞ்சம் அப்படியே அவமானமா இருந்தது.